ஓம் நம சிவாய. திருஷ்டம்பலம். தீட்சை வழங்குவது என்றால் அது சிவ ஞானிகளால் தான் முடியும். தீட்சை நான் வழங்குகின்றேன், அதுவும் போனிலே 15 நிமிடம் பேசுவதற்கு 50,000 ரூபாய் என்று எவ்வளோ ஒருத்தி கேட்கின்றாளாம். அதாவது தாலி கட்டிய கணவனை அன்றி மற்ற ஆண்களை தன் சிந்தனையாலும் முகத்தாலும் நினைத்தாலே அவர்கள் கற்பை இழந்து விடுகிறார்கள். அதே நேரத்தில் மற்ற ஆண்களோடு தன்னுடைய காமத்தை அடைந்து விட்டார்களே ஆனால் அவர்கள் விபச்சாரி என்று ஆகிவிடுவார்கள். கணவனோடு வாழ்வதற்கு தகுதி அற்று விடுகிறார்கள். அதன் பிறகாக கணவனை விட்டுவிட்டு கண்டவர்களோடே தொடர்பு கொண்டு எவனை பார்த்தாலும் தாலி கட்டி கொள்வது, அவன் எனக்கு இத்தனையாவது கணவன் என்று சொல்வது, கண்டவர்களோடு செல்வது. அப்படி என்றால் அவர்கள் விபச்சாரிகள் என்று பொருளாகும். அவர்களால் ஆண்டவனிடம் சென்று வழிபடலாம். இந்த மாதிரி எனக்கு பல பேர்களோடு நான் சேர வேண்டும், எனக்கு அதிலே நல்ல வருமானம் வர வேண்டும், எனக்கு அதில் நல்ல வருமானம் வந்த பிறகு நான் நலமோடு வாழ வேண்டும், ஈஸ்வரா எனக்கு அதை நல்கு என்று ஆண்டவனிடம் கேட்கலாம், அம்மையப்பனிடம். அதே போன்று தான் அடியவனிடமும் பார்த்தால் சென்னையில் ஒருவர் கேட்டார். நிறைய இடத்துல இப்பொழுது அடியன் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கின்றேன், இங்கே கூட நிறைய பேர்கள் என்னிடம் கேட்கிறார்கள், சாமி எனக்கு ஆசி வழங்க வேண்டும். எப்படி என்றால் நான் கணவனை விட்டு விட்டேன், இப்பொழுது நான் வேறொரு வைத்து கொண்டிருக்கின்றேன், அவர் எனக்கு வர வேண்டும், அவர் என்னுடைய வாழ்வு போல இருக்க வேண்டும் என்றெல்லாம். ஆனால் அவரெல்லாம் நான் எத்தனை பேர்களை திட்டியும் இருக்கின்றேன், அதை நான் முடியாது போய் என்றும் சொல்லியிருக்கின்றேன். அதாவது ஆண்டவனே அடிவனாக அவதாரம் கொண்டு உலகிலே பாவம் செய்யாமல் பரமனை அடைய வேண்டும் என்று நான் போதித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் என் அம்மையப்பன் கைலாயம் ஆதிசிவசக்தி அவதாரத்திடமே கேட்கிறார்கள் அந்த விலவாதிகள் வேசிகள், நான் கணவனை விட்டு கண்டனோடு நான் வாழ வேண்டும், அவனை வைத்திருக்கின்றேன், அவன் என்னை இப்பொழுது மறக்க நினைக்கின்றான், எனவே அவனோடு நான் வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும், ஆர்க்கு எனக்கு தாங்கள் அருள் புரியுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்படி இருக்கையிலே கணவனை விட்டு மற்றவனை கொண்டு வருவது, அவனை கொன்றுவிட்டு இன்னொருவனை அவனை கணவன் என்று வைத்துக் கொள்வது, ஊரானை வேற கூடிய ஒரு குழந்தையும் ஒரு குழந்தைகளையும் ஒரு மனைவியும் கெடுத்துவிட்டு மற்றவருடைய கணவனை அழைத்து அந்த கணவனை கொன்றுவிட்டு அந்த கணவன் ஆன்மாதான் இப்பொழுது ஒருவன் இருக்கின்றான், என்னோடு தாலி கட்டியவன், அவன் ஒளி இருக்கின்றான், அவன்தான் எனக்கு இவன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு சில விபச்சாரிகள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நான் சக்தி, நான் சொல்கிறேன்ல, நான் சக்தி சக்தி சக்தின்றேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வாயில் என்னன்றா நான் சாமி இல்லை, அடியாரம் இல்லை, நான் சக்தி அவதாரமும் இல்லை, ஆதிபரா சக்தி இல்லைன்னு சொல்கிறாப்புல. அது என்ன பைத்தியமா? அது பைத்தியம்தான். ஆனால் இதை அவகிட்ட போயிட்டு எப்படின்னா அவள் காலில் அவள் எத்தனை பேரோட பார்த்தாக்க அந்த தேகத்தை கொடுத்தவளோ காமத்திற்கு, அவளுடைய காமத்திற்கு பார்த்தால் அந்த காலடியிலே எப்படி அதை விழுகிறார்கள் ஆண்கள் எல்லாம், அந்த உலகத்தில் இருக்க ஆண்களும் பெண்களும். அறிய வேண்டாவா சொல்லுங்கள்? அப்படி இருக்கையிலேயே விலைமாதாக இருப்பவள் ஒருபோதும் தீட்சை வழங்க முடியாது. தீட்சை வழங்குவது என்றால் அது என்ன? கடையில் இருக்கக்கூடிய பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பொருளாது. இறைவனை அடிவன் அவதாரம் கொள்ள வேண்டும், அவன் ஆசி வழங்கினால் அது அப்படியே நடக்க வேண்டும். ஒரு பில்டிங் இடிந்து விழ வேண்டும் என்றால் இடிந்து விழ வேண்டும், ஒருவன் சாக வேண்டும் என்றால் ஒருவனை நினைத்தால் சாக வேண்டும், ஒருவருக்கு இந்த குழந்தை தான் பிறக்க வேண்டும் என்றால் அவருக்கு அந்த குழந்தை தான் பிறக்க வேண்டும், ஒருவருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் அந்த திருமணம் நடந்தே ஆக வேண்டும், ஒருவருக்கு இடையூறு விளைக்க வேண்டுமென்றால் நினைத்தாலே அது அவர்களுக்கு அந்த இடையூறு நிலைக்கு நடக்க வேண்டும். அதுதான் இறைவனோட நிலை, ஞான நிலை என்று சொல்வது. புரிகிறதா? எனவே இரவெல்லாம் இரவல்ல அந்த மைக்கிலே பேசுகின்ற நேரம் போக மற்ற நேரங்கள் ஃபுல்லாகவே மாற்றானோடு மஞ்சத்திலே மகிழ்வது, பிறகு விட்டு இல்லறத்தில் இருந்து கொண்டு கும்மாளம் போட்டு வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்து கொண்டு நாம் ஆண்டன் பக்தி செய்யலாம் என்று சொல்கின்றார். செய்யலாம், அது நீ செய்து கொண்டு போ. மற்றவர்களுக்கு நீ தீட்சை வழங்குகின்றேன், மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதம் வழங்குகின்றேன், நான் அப்பாற்பட்ட சக்தி, அப்படி இல்லாமல் இறக்கி கூறுகின்றான். இந்த சோர்த்தினவருக்காக டைரக்டாகவே விபச்சாரமே செய்து கொண்டு பிழைக்கலாம் அல்லவா? விபச்சாரமும் செய்து கொண்டு நான் சிவனுடைய பக்தி, சிவனுடைய அடியால், நான் சிவஞானி, நான் அப்பாற்பட்ட சக்தி தான் ஆதிசிவ சக்தி, என் அம்மையப்பன். இதை புரிந்து கொள்ள வேண்டும் உலகிலே பாமர மனிதர்கள் அனைவர்களும். முதலிலே தன் முன்னே நிற்பவன் அவன் ஆண்டவனா இல்லை கொடியவனா, அடியவனா இல்லை கொடியவனா என்பதெல்லாம் உணர வேண்டும். உணர்ந்துவிட்டு அதன் பிறகாக அவர் காலிலே விழ வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எந்த ஒரு விபச்சாரி வந்தாலும் அவள் காலிலே விழுவது, அவள் ஏதாவது சாப்பாடு போட்டால் அதை சாப்பிடுவது, சொல்லுங்கள், கொடியவர் போடுகின்ற அன்னங்கள் உட்கொள்வதை விட உயிரை விடுவதே சால சிறந்ததாகும். எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? எனவே ஒரு கணவனும் ஒரு குழந்தையும், ஒரு குழந்தை இல்லை எத்தனையோ குழந்தைகள், கணவனும் மழலையும் மனைவியும் விட்டுவிட்டு ஒருவனை அழைத்து கொண்டு வந்து விடுகிறாள். பிறகாக இன்னொரு
அந்த கணவனை வந்து கொன்று விடுகிறாள். பிறகாக இன்னொருவனை வைத்துக்கொண்டு அவன்தான் அந்த ஆன்மா தான் இந்த ஆன்மாவுக்குள்ளே இருக்கிறது, அந்த சக்தி தான் அப்பாற்பட்ட சக்தி தான் எங்களை இயக்குது அப்படின்னா அந்த சக்தியே வந்து கொடிய சக்தி அல்லவா? சொல்லு. அந்த தன்னுடைய மனைவியும் குழந்தைகளையும் விட்டு விட்டு விபச்சாரியோட வந்தவனே அவனே ஒரு கொடியவன். அவன் வந்து இன்னொருவனுக்குள்ளே இருக்கின்றானாம். அவன் தான் இவங்களுக்குள்ள இருந்து சக்தி ஆட்சி வழங்குறான். ஆட்சி வழங்குறான் இப்படி சொல்லுங்க. எப்படி வர முடியும்? ஒரு மனைவியும் குழந்தையும் விட்டு விட்டு வந்தவனே விபச்சாரி வந்தவனே அவனே ஒரு கொடியவன், அவனே ஒரு ஆம்பளை விபச்சாரி, ஒரு பொம்பளை விபச்சாரியோட வந்துட்டான். அப்போ அவனை வந்து அந்த பொம்பளை விபச்சாரி கொண்டு விடுகிறாள். பிறகு என்ன பண்ணுறால் இன்னொருவனை வந்து தாலி கட்டி கொள்வது, ஆணிமுன் போகிறது. என்னையா இதெல்லாம் வந்து சொல்லுங்கள். தீட்சை வழங்குவது என்றால் அது என்னது? அவளுக்கெல்லாம் மிகுந்த அழிவை நம்மையப்பன் கொடுத்து விடுவான். ஓம் நமசிவாய் திருஷ்டமலம் அடிவண்ட வதாத்திலிருந்து ஓம் நமசிவாய் விரைவில் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். அப்படிதான் ஒருவன் இவன் சொன்னான். யார் அவன்? அந்த கலையரசர் என்று ஒருவன் சொன்னான், என் அன்னை காளி தேவி, மகா காளி தேவி, மகா வீரபத்ர காளி, மகா வீரபத்ரனாக என் அம்மையப்பன் அவதாரம் செய்திருக்கின்றான். கொடியவர்களை கொள்வதற்காக, அழிப்பதற்காக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட மகா காளியன் தாயை வந்து அவன் வந்து தியானத்தில் இருக்கின்ற பொழுது அவனுக்கு நேராக தத்ரூபமாகவே என் அம்மா நிர்வாணமாக வந்தாராம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சரான ஒரு அழகை வந்து அவன் இதுலேயும் பார்க்கவே இல்லையா. அப்போனா அவன் எத்தனை பேரை பார்த்துருப்பான்? அவன் எத்தனை வந்து அந்த பெண்களோடு வந்து பார்த்தா அவன் காமத்தை கொண்டிருப்பான் சொல்லுங்கள். அவன் வந்து பார்த்தாக்கா வந்து அவன் வந்து அகோரியான். அகோரி என்ற வார்த்தைக்கு முதலில் எவனாவது எந்த நாயிலாவது எனக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும். அப்பொழுது நான் அவரை அகோரி என்று ஒத்துக்கொள்கின்றேன் சொல்லுங்கள். பிறகு சித்தர்களாம். தொப்பியை போட்டுக்கொண்டு ஒரு கொடியவளை வந்து ஒரு பைத்தியக்காரி ஒருத்தர் திருவண்ணாமலையை சுத்துகின்றாள். அவள் வந்து சித்தராம். அவளை வந்து சித்தர் என்று போட்டு அவளுடைய காலுக்கு பூ போட்டு பூஜை பண்ணி தொப்பியாமலை நமக்கு அருணாச்சல நமகான்னு சொல்லி அவன் ஒரு கொடியவன். அவன் வந்து தப்பான வகையிலே பிறந்தவன். அவன் வந்து பார்த்தால் அந்த தொப்பியமானை வந்து அவளுடைய காலியை பூஜை செய்கிறான். பெற்ற தாயை எந்த புறம்போக்கு நாயாவது காலை கும்பிடுகிறானா சொல்லுங்கள்? பெற்ற தந்தை எந்த நாயாவது மதிக்கிறானா? பெற்று வளர்த்து ஆளாக்கி தன் தேகத்தை வளர்ப்பதற்காக தாய் தந்தை படுகின்ற தள்ளல்கள் என்றால் அதற்கு அளவே கிடையாது. அப்பேற்பட்ட தாய் தந்தைகளை வந்து வெறுக்கிறார்கள், உதைக்கிறார்கள். சொத்தை மனைவியோட காமத்திற்கு அடிமையாகிட்டு சொத்தை பிடிக்கொண்டு தாய் தந்தையை திருவிழை விட்டு விடுகிறார்கள். வாங்கிடனை கொடுப்பது கிடையாது. அந்த மாதிரி விபச்சாரிகளை பிறந்தவர்கள் எல்லாம் வந்து தொப்பியம்மாளை வந்து பார்த்தா அவள் காலியே தொப்பியம்மாளை அவள் விபச்சாரி இல்லை, சாரி, பைத்தியம். அது வர்ற கோபத்திலே ருத்ரத்திலே இறைவனுக்கு எதை பேசுவதென்று எது முதல் எது இடையே தெரியவில்லை. அவ்வளோ ருத்ரமாகிறது சொல்லுங்கள். அவள் ஒரு பைத்தியம். அவளை வந்து பார்த்தால் வந்து சித்தர் என்று சொல்கிறார்கள். சித்தர் என்ற வார்த்தையின் பொருள் என்ன தெரியுமாடா? 18 சித்தர்களாக இருக்கின்றார்கள். அவ்வளவு பேர்களும் வந்து அத்தனை வகையான வந்து செயல்களை செய்தவர்கள் அவள்லாம். எனக்கு சித்தன்ற வார்த்தைக்கு எனக்கு வந்து அடியனிடம் வந்து பார்த்தா அவள் போய் பொருள் சொல்லுங்கள். அதன் பிறகு நான் அதை எல்லைன்ற அடையல் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லட்டும். அந்த சித்தர் என்ற தொப்பியம்மாலும் சரி, அந்த திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களும் சரி, காவிரியில் இருக்கிற அடியார்கள் போல இருக்கக்கூடிய கொடியவர்கள் எல்லாம், கடன் வாங்கியவர்கள், விபச்சாரிகள் அனைவருமே திருவண்ணாமலை சுற்றி இருக்கிறார்கள். அவரெல்லாம் அடியனோட கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லட்டும். அப்பொழுது அவர் சித்தர் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். இல்லைன்னா அவர்கள் கேள்வி கேட்கிட்ட மறுக்கிற அடியன் சொல்லுகின்றேன் விளக்கம். புரிகிறதா? ஓம் நமசிவாய. ஐயா, இதெல்லாம் கவர்மெண்ட்டும் அரசாங்கம், திருவண்ணாமலை அரங்காவலும், திருவண்ணாமலை ஊர் மக்களும், பிறகாக வந்து தமிழ்நாட்டுடைய வந்து பார்த்தாக்க HRNC சென்னை அனைவருமே சேர்ந்து இதற்கு வந்து திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வகையான வந்து அந்த அடியார்கள் பெருக்கக்கூடிய வந்து சிவசக்தி பக்தருடைய அந்த காவி உடையில் இருக்கிறார்கள் அல்லவா, திருவண்ணாமலை கிரிவல பாதை உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுக்கிறார்கள் அல்லவா, அவளை அனைவர்களுமே அப்பாற்படுத்துங்கள். அவளை அங்கே இருக்கவே விடாதீர்கள். புரிகிறதா? அதாவது பக்தர்களாக வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வருகிறார்கள். உள்ளே ஆலயத்தில் சென்று ஆண்டவனை வழிபடுகிறார்கள். ஆனால் சிவனையாரை போல வந்து உடையிலே இருக்கக்கூடியவர்கள் வந்து கிரிவல பாதையை அமர்ந்து கொண்டு பிச்சை எடுக்கிறார்கள், சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், சாப்பாட்டுக்கும் அந்த காசுக்கும். அப்படி என்றால் அவர்கள் வந்து அடியார்களா? புரிந்து கொள்ள வேண்டும். நமச்சிவாய சிவஞானி பேசுகிறேன் என்றால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு கேள்விகள் கேளுங்க. 6380084253 9677518561 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. புரியுதா? அப்படிங்கும்போது வெளியூர்லேருந்து வரவங்கலாம் உள்ளே போய் சாமி கும்பிட்றாங்க, கிரிவலம் சுற்றுறாங்க, பெருங்காலில் சுற்றுறாங்க. ஆனால் அந்த நாய்களும் வந்து திருவிழாவை சுற்றியும் உலகில் இருக்கிற எல்லா வந்து பார்த்தா கடங்காரணங்களும், ஊரை ஏமாத்தினவங்களும், விபச்சாரிகளை வந்து பார்த்தா காவி உடைகளை போட்டுக்கொண்டு ருத்ராட்சை கட்டி கொண்டு அவர்களாம் சிவனடியார்கள் போல சுற்றி திருவண்ணாமலை ஆலயத்துக்கு முன்பாகவும் சுற்றியும் கிரிவலப்பாலி பிச்சை எடுக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களாம் பிச்சைக்காரர்கள் என்றுதான் பொருளாகும். அவள் எப்படி அடியவர்களாக ஆக முடியும்? நமச்சிவாயா, இதை அரசாங்கம் இதை வந்து கண்டிப்பாக கண்டிங்கள். திருவண்ணாமலை ஆலயத்தில் வந்து அதாவது உண்மையான சிவன் அடியார்களை வந்து அடியவர்களை அனைவருமே வந்து கேவலப்படுத்துகிறார்கள். புரியுதா? திருவண்ணாமலை பாதையை வந்து கிரிவல பாதையை திருவண்ணாமலை சுற்றிய பிச்சை எடுக்கக்கூடிய ஒருவர்கள் கூட இருக்கக்கூடாது. அவள் சிவனடியார்கள் என்றால் துறவிகள் என்று பொருளாகும்.
தொழில் என்றால் வந்து அவர் ஒவ்வொரு ஊராக சென்று இறைவனுடைய திருவிழில் பூஜை செய்துவிட்டு ஆலயத்தில் பூஜை ஆண்டவரை வழிபட்டு விட்டு அங்கே ஏதாவது இல்லத்திலே வந்து சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு விட்டு அப்படியே கைகளை கொண்டு அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டும். அங்கே கோயிலே கும்பிட வேண்டும். அந்த ஊரிலே பச்சை எடுத்தால் ஏதாவது பிச்சை சாப்பிட்டு விட்டு அப்படியே ஊராக உலகமெல்லாம் சென்று ஒரு நாளைக்கு தேகம் பழுதடைகின்ற பொழுது இந்த தேகத்தை விட்டு ஆன்மா வந்து ஆதிசிவனை அடைகின்ற பொழுது அந்த ஆன்மா அப்படியே போய் ஆதிசிவனை அடைய வேண்டும். அதுதான் துறவியின் கோலமாகும். அதுதான் துறவியின் பொருளாகும். புரிந்து கொள்ள வேண்டும். என் அம்மையப்பனே அடிவனாக அவதாரம் கொண்டு வந்து இந்த அற்புதங்களை போய்த்துக் கொண்டிருக்கின்றான் உலகலாம். ஓம் நமசிவாய். திருஷ்டமலம் ஐயா. ஓம் நமசிவாய். நமசிவாய் போற்றி. ஒன்று மட்டும் சொல்கின்றேன், அது போன்று இருக்கக்கூடியவர்கள் அனைத்து வகையான வந்து காவியுடைய போட்டுக்கொண்டு பிச்சை எடுப்பவர்களும் காவியுடைய போட்டுக்கொண்டு நான் தீட்சை வழங்குகின்றேன் என்று சொல்லுகின்ற அனைவர்களும் அத்தனை பேரையும் வந்து அம்மையப்பன் அழித்து நாசமாக்கி விடுவான். இது உண்மை. இது விரைவில் நடக்கும். இது சிவன் சக்தி எவர் ஒருவர் இல்லை என்று சொல்கிறார்களோ காவியுடைய போட்டுக்கொண்டு சொல்வது சொல்லுங்கள். கருப்பு கருப்பு துணியை போட்டுக்கொள்வது, காவியுடைய போட்டுக்கொண்டு பிச்சை எடுக்கிறார்கள், ஆசி வழங்குகிறார்களாம். ஊர்க்குடியெல்லாம் கெடுப்பது, ஆட்சி வழங்குவது, கருப்பு துணியை போட்டுக்கொண்டு சிவசக்தி இல்லை என்று சொல்வது, அனைவருமே நம்மை அழைத்து விடுவான். உண்மை இது. ஓம் நமசிவாய். திருஷ்ணபலம். இன்றைக்கு வந்து 7/1/2024